Hi everyone. அடுத்ததா எக்ஸாவேர்ல இருந்து கேட்ட கொஷின் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃப்ரெஷர் டு சீனியர் லெவல் இன்டர்வியூ கொஷின் அது. ஸோ என்ன ப்ரோக்ராமிங் கொஷின்னா மெர்ஜிங் டூ அரேஸ் அண்ட் ஃபைண்ட் த டூப்ளிகேட்ஸ். ரெண்டு அரே வந்து நம்ம மெர்ஜ் பண்ணணும் அண்ட் அதுலேருந்து நம்ம டூப்ளிகேட்ஸ் வேல்யூவை கண்டுபிடிக்கணும். பை யூஸிங் கண்டிப்பாக கலெக்ஷன்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம் ஏபிஐ பண்ணி தான் அது வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து அரே க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ நான் A1 அப்படி சொல்லிட்டு ஒரு அரே க்ரியேட் பண்ணுறேன். அதில் ஒரு 5 எலமெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 10, 20, 30, 40, 50 அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அடுத்தது A2 அனதர் இன்னொரு அரே எலமெண்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதில் வந்துட்டு ஃபஸ்ட் அரேயில் இருக்கிற வேல்யூஸ் சம் ரிப்பீட்டட் வேல்யூஸ் நான் இதில் ஆட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 30, 50. 30 and 50 ஆல்ரெடி ஃபஸ்ட் அரேயில் இருக்குது. ஸோ செகண்ட் அரேலையும் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இன்னொரு வேல்யூமே நான் ஆட் பண்ணிக்கிறேன் 10. அண்ட் இப்போ யூனிக்காக ஒரு ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணிக்கிறேன் 70 and 80. ஸோ இப்போ ஃபஸ்ட் அரே கூட செகண்ட் அரே கம்பேர் பண்ணும்போது 30, 50, 10 இது மூணு தான் டூப்ளிகேட் வேல்யூ. இதை நம்ம அவுட்புட்டில் வர வைக்கணும். அண்ட் இந்த ரெண்டு அரேவை அதுக்கு முன்னாடி கம்பைன் பண்ணிடணும். ஸோ அரேவை கம்பைன் பண்ணுறதுக்கு வி ஷுட் கிரியேட் அனதர் ஒன் அரே. நான் A3 அப்படின்னு வச்சுக்கிறேன். அதில் நம்ம இன்ட் ஸ்ட்ரீமை யூஸ் பண்ணி அரே வேரியபிளை ரீட் பண்ணுறதுக்கு, அரே வேரியபிள் இருக்க வேல்யூவை ரீட் பண்ணி கன்கர்னேட் பண்ணுறதுக்கு இன்ட் ஸ்ட்ரீம் கிளாஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்ட் ஸ்ட்ரீம் அப்படின்னு போட்டுட்டு டாட் வச்சுட்டு, ஏன்னா இது இன்டீஜர் டைப்புன்றதுனால வி கேன் யூஸ் இன்ட் ஸ்ட்ரீம். கன்கேட் அப்படின்ற மெத்தடை இதுலேருந்து கால் பண்ணுங்கள். அண்ட் இது நம்ம ஸ்ட்ரீமாக இப்போ வந்து ஆட் பண்ண போகிறோம். அப்போ A1, A2 இது ரெண்டுமே அரே டைப்பில் இருக்கும். அதை நம்ம ஸ்ட்ரீம் டைப்புக்கு மாற்றணும். ஸோ ஃபஸ்ட்டு பேராமீட்டரில் அரேஸ் டாட் ஸ்ட்ரீம். இந்த மெத்தட் வந்துட்டு என்னது அப்படின்னா அரே வேரியபிளை அரே வேல்யூஸை ஸ்ட்ரீமாக மாற்றுறதுக்கான மெத்தட் தான் இந்த ஸ்ட்ரீம் மெத்தட். இது வந்து அரே கிளாஸில் இருக்கும். ஸோ அதனால் we can use the arrays class name and calling the stream. ஓகேங்களா, ஸ்ட்ரீம் மெத்தட். அண்ட் அதில் A1. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அரே வேல்யூவை அதில் வந்து ஸ்ட்ரீமாக மாற்றி பாஸ் பண்ணியாச்சு. அண்ட் செகண்ட் A2. அண்ட் இது நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அரே 1 அண்ட் அரே 2 ரெண்டுத்தையுமே நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா கன்கார்டினேட் பண்ணுறோம். இன்ட்டு ஸ்ட்ரீம் கிளாஸில் இருக்கிற கன்கார்டினேட் மெத்தடை யூஸ் பண்ணி. இது கன்கேட் ஆகும்போது இது ஸ்ட்ரீமாக தான் கன்வெர்ட் ஆகும். இதோட டைப் வந்து ஸ்ட்ரீமாக தான் கன்வெர்ட் ஆகும். அப்போது நம்ம இதை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சேஞ்ச் டைப் ஆஃப் A3 இன்ட்டு ஸ்ட்ரீம் அப்படின்னு கேட்குது. ஸோ நம்ம இதை வந்துட்டு இன்ட்டு ஸ்ட்ரீமாக எடுத்துக்க போகிறதில்ல, அரே வேரியபிளாக தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். அரே டேட்டா டைப்பாக தான் எடுத்துக்க போகிறோம். ஸோ அதனால் கடைசியாக டாட் வச்சு டூ அரே அப்படின்ற இந்த மெத்தடை கால் பண்ணிங்கன்னா இந்த டூ அரே மெத்தட் வந்துட்டு கடைசியாக வர ஃபைனல் அவுட்புட்டை அரேவாக கன்வெர்ட் பண்ணிடும். அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு அரே வேல்யூ ஸ்ட்ரீமாக மாற்றி அதை கன்கர்டினேட் பண்ணதுக்கப்புறம் அதை அரேவாக கன்வெர்ட் பண்ணி A3 அரே வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அப்போ A1, A2 ரெண்டு அரே வேல்யூவும் A3யில் ஸ்டோர் ஆகிடுது. இப்போ நம்ம மெர்ஜ் பண்ணியாச்சா, ஃபஸ்ட்டு கான்செப்ட் முடிஞ்சிடுச்சு, மெர்ஜிங் டூ அரேஸ். அப்போது அதிலிருந்து நம்ம ஃபைண்ட் த டூப்ளிகேட்ஸ் இப்போ கண்டுபிடிக்கணும். லாஸ்ட்டு இன்டர்வியூ ப்ரோக்ராம் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதில் பண்ண அதே மாதிரியான கான்செப்டை தான் செட்டு வந்து நம்ம இப்போ க்ரியேட் பண்ணிக்கணும். செட் ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கணும். நான் இன்டீஜர் டைப்பில் அந்த ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இங்கே இருக்க வேல்யூ இன்டீஜர்ஸ். ஓகேவா. ஸோ இப்போ இந்த செட்டு லிஸ்ட் எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம ஒரு ஃபைல் வந்து இம்போர்ட் பண்ணணும். java.util.star அப்படின்ட்டு. அண்ட் செட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் ஸ்மால் லெட்டர்ஸில் செட்டுன்னு வச்சுக்கிறேன். அண்ட் நியூ ஹேஷ் செட்டுக்கு இப்போ நம்ம வந்து செட்டுன்னு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியாச்சா. இப்போ இதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாகவே என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த A3 அரே வேரியபிளில் A1, A2 ரெண்டு அரே வேரியபிளோட வேல்யூமே கம்பைன்ட் ஆகியிருக்கு. ஸோ இப்போ நம்ம அரே வேரியபிளுக்கு இந்த A3 அரே வேரியபிளுக்கு ஒரு ஸ்ட்ரீம் ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ஆப்ஜெக்ட் வந்து லிஸ்ட்டுக்கு க்ரியேட் பண்ண போகிறது இல்லை, ஸ்ட்ரீம் ஆப்ஜெக்ட் அரே வேரியபிளுக்கு க்ரியேட் பண்ண போகிறோம். அதனால் ஸோ யூ கேன் use the arrays
கிளாஸ் நேம் டாட் வச்சு ஸ்ட்ரீம். இங்கே நம்ம ஸ்ட்ரீமை கன்வெர்ட் பண்ணதுக்கு பண்ணோம் இல்லையா, அரேஸ் டாட் ஸ்ட்ரீம் A1 அதே மாதிரி தான். ஸோ இதில் A3. இப்போ நம்ம ஸ்ட்ரீம் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ டேரெக்டாக நம்ம வந்துட்டு ஸ்ட்ரீமோட மெத்தட்ஸ் எல்லாத்தையும் இதில் கால் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் நான் எதை கால் பண்ணுறேன்னா ஃபில்டர். ஸோ ஃபில்டர் கால் பண்ணிவிட்டு யூ கேன் செட் த ஃபங்க்ஷன் lambda ஃபங்க்ஷன். என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்ன தான் வந்து பேராமீட்டர், அதாவது A3யில் இருக்கிற வேல்யூஸ் ஒரு வேல்யூவாக எடுக்கும்போது செட்டில் ஓகேவா, இப்போ நம்ம மேலே க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா செட் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி டாட் வச்சுட்டு நம்ம ஆட் மெத்தட் கால் பண்ணுறோம். அதாவது செட்டில் வந்து வேல்யூஸ் ஆட் பண்ணுறோம் ஃபில்டருக்குள்ளார. ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த என் பேராமீட்டரை இங்கே பாஸ் பண்ணிடுறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் போட்டுறேன். இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா செட்டு டாட் நாட் செட் டாட் ஆட் ஆஃப் என்ன. ஒவ்வொரு எலமெண்ட்டாக செட் ஆப்ஜெக்டில் ஆட் பண்ணும்போது எந்தெந்த வேல்யூலாம் ஆட் ஆகலையோ, எதெல்லாம் ஆட் ஆகாதுன்னா இப்போ ஆல்ரெடி 10 இருக்குது. ஸோ 10 மறுபடியும் ஸ்டோர் பண்ணும்போது ஆட் ஆகாது. ஆல்ரெடி 30 இருக்குது, 50 இருக்குது. ஸோ இந்த ஆட் ரிப்பீட்டடாக வரக்கூடிய வேல்யூஸ் வந்து ஆட் ஆகாது செட்டில். ஸோ அதை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா ஃபில்டர் பண்ணிக்கிறோம். நாட் போட்டோம்னா அது மட்டும் ஃபில்டர் ஆகும். ஃபில்டர் ஆகிற வேல்யூவை கடைசியாக நம்ம ஃபார் ஈச் போட்டு இங்கே பிரிண்ட் பண்ணிக்கிறோம். That's it. முடிச்சாச்சு. And now 30, 50, 10. ஸோ டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் இப்படி தான் நம்ம அரே வேரியபிளில் இருந்து அரே வேல்யூவில் இருந்து கண்டுபிடிக்கணும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.